पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். இந்த ஆண்டு குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 11/5/2025 அன்று நடக்க இருக்குது. திருக்கணிதத்தின்படி 14/5/2025 அன்று குரு பயிற்சி நிகழுதுங்க. இந்த பயிற்சியில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார். மிதுன ராசி புதன் கிரகத்தின் வீடுங்கிறதுனால குரு பகவானின் நட்பு கிரகத்தின் வீட்டில் பயிற்சி ஆகிறார். மேலும் ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே அதிகம் உள்ள குரு பகவானின் 5ஆம் பார்வை துலா ராசியிலும், 7ஆம் பார்வை தனுசு ராசியிலும், 9ஆம் பார்வை கும்பராசியிலும் பதியுதுங்க. குரு பயிற்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். குடும்பம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி 21ஆம் தேதி 7/10/2025 தேதி வரை குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கிறது நன்மை தராது. நெருங்கிய உறவினர்களிடையே தேவையில்லாத வாக்குவாதம், ஒற்றுமையின்மை, திருமண முயற்சிகளில் ஏமாற்றம், சிறு சிறு உடல் உபாதைகளினால் மருத்துவ செலவுகள் ஆகியவை கவலையை அளிக்கும். சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சல் தேவைப்படுங்க. திருமண முயற்சிகளில் தவறான வரனை நிச்சயித்துவிடும் சாத்தியக்கூறு உண்டாகும். பிறரிடம் கைப்பணத்தை நம்பி கொடுத்து இழந்துவிடும் வாய்ப்பும் உள்ளதை குரு பகவானின் சஞ்சார நிலை எடுத்துக்காட்டுது. அடுத்து வரும் சுமார் 1 வருட காலத்துக்கு பண விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேணும். கையில் பணம் இருப்பதை பிறரிடம் சொல்லக்கூடாது. வெளியூர் பயணங்களிலிருந்து பணத்தை, விலை உயர்ந்த பொருள்களையும் சற்று பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேணும். உத்தியோகம். புரட்டாசி 22ஆம் தேதி அதாவது 8/10/2025 தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு குரு பகவானின் சுப பார்வை கிடைக்குதுங்க. அஷ்டம ராசியில் ஏற்பட்டுள்ள சனி ராகுவின் கூட்டு சேர்க்கையினால் வேலை பார்க்கும் இடத்துல ஏற்படும் பிரச்சனைகளில் இருந்து உங்களை நல்லபடி வெளிக்கொணர்ந்து விடுவார் குரு பகவான். சிறு ஊதிய உயர்வை இனி எதிர்பார்க்கலாம். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்கள் ராசிக்கு குரு பகவான் வாக்கு, தனம், குடும்பம் மற்றும் பூர்வ புண்ணியம் ஆகிய இடங்களுக்கு அதிபதியாவார். ஆதலால் அவங்க உங்கள் யோகக்காரகரும் ஆகிறார். புதிய வேலை மற்றும் தற்போதைய வேலையிலிருந்து மாற்றம், விருப்பம் உள்ளவங்களுக்கு விருப்பம் நிறைவேறும். அடுத்தது தொழில் வியாபாரம், அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து வரும் 1 வருட காலத்துக்கு குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். சந்தை நிலவரம் சாதகமாக இருக்கும். போட்டிகளில் வென்று விற்பனைகளிலும் வெற்றி பெற்று நல்ல லாபம் கிடைக்கும். புதிய கிளைகள் திறக்கிறதுக்கு ஏற்ற காலகட்டத்தில் நீங்கள் இப்போது இருக்கீங்க. கொடுக்கறதில் நிதானமாகத்தான் கொடுப்பார் குரு பகவான். ஆனால் நிச்சயமாக கொடுப்பார். அர்த்தாஷ்டக ராசியில் ராகுவும் சனியும் அமர்ந்துள்ள நிலையில்
குரு பகவானும் அஷ்டம ராசியான மிதுனத்தில் சஞ்சரிக்கிறது நன்மை தராது. இருப்பினும் புரட்டாசி 22ஆம் தேதி 8/10/2025 தேதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமாகிய கடகராசிக்கு மாறும்போது 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பலப்படுத்துகிறாரு. அன்றிலிருந்து குரு பகவான் பல நன்மைகள் ஏற்படும். இவை விசுவாவசு தமிழ் புத்தாண்டு முடியும் வரை நீடிக்கும். கலைத்துறையினர் புரட்டாசி 21ஆம் தேதி 7/10/2025 தேதி வரை குரு பகவானிடம் எந்தவித நல்லதையும் எதிர்பார்க்கறதுல பயனில்லை. புரட்டாசி 22ஆம் தேதி அதாவது 8/10/2025 தேதியன்று குரு பகவான் கடகத்துக்கு மாறியவுடன் படிப்படியாக பல நன்மைகளை செய்வார். ஓடி போனவனுக்கு 9ல் குரு என்ற பழமொழியே இருக்குதுங்க. அதே தருணத்தில் உங்கள் ஜென்மராசிக்கும் குரு பகவானின் சுப பார்வை கிடைக்கிறது அதிர்ஷ்டத்தை குறிக்குதுங்க. பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதனால் வருமானம் உயரும். மக்களிடையே புகழ் அதிகரிக்கும். சிலருக்கு வெளிநாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது அரசியல் துறையினர் சித்திரை 27ஆம் தேதி அதாவது 10/5/2025 தேதி வரை குரு பகவான் அனுகூலமாக உள்ளார். சித்திரை 28ஆம் தேதி அதாவது 11/5/2025 தேதியன்று அவர் மிதுன ராசிக்கு மாறியதும் அவரால் நன்மை எதுவும் எதிர்பார்க்க இயலாதுங்க. ஏனெனில் மிதுனம் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகும். புரட்டாசி 22ஆம் தேதி அதாவது 8/10/2025 தேதியன்று குரு பகவான் கடகத்துக்கு மாறுறாருங்க. கடகம் விருச்சிக ராசிக்கு பாக்கியஸ்தானமாகும். ஆதலால் புரட்டாசி 22ஆம் தேதியிலிருந்து விசுவாவசு தமிழ் புத்தாண்டு முடியும் வரை குரு பகவானால் பல நன்மைகள் ஏற்படும். குடும்ப சூழ்நிலையிலும் மிக நல்ல முன்னேற்றம் காணலாம். மாணவ மாணவியர் சித்திரை 28ஆம் தேதி 11/5/2025 தேதி முதல் அதாவது புரட்டாசி 21ஆம் தேதி அதாவது 7/10/2025 தேதி வரை பாடங்களில் கவனம் குறையுங்க. இந்த காலகட்டத்தில் பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருக்கிறது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லது. ஏனெனில் உங்கள் நல்ல பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுது. எப்போதெல்லாம் நாம் எந்தெந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே எச்சரிக்கை செய்யும் சக்தி வாய்ந்தது ஜோதிட கலை. விவசாயத்துறையினர் விசுவாவசு வருடம் ஆரம்பத்திலிருந்து சித்திரை 27ஆம் தேதி அதாவது 10/15/2025 வரையில் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்குமுங்க. அடிப்படை வசதிகள் குறைவு இருக்காது. அளவோடு மழை பெய்யும். விதை, உரம், கால்நடைகள் ஆகிய விவசாய வசதிகள் குறைவின்றி கிடைக்கும். சித்திரை 28ஆம் தேதி அதாவது 11/5/2025 தேதியிலிருந்து வயல் பணிகளில் சோர்வும் அசதியும் ஏற்படும். ஆடு மாடுகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும். அரசாங்கத்தில் உதவியை எதிர்பார்க்கறதுல பயனில்லை. சில தருணங்களில் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய சூழ்நிலைகளை அஷ்டமஸ்தானத்தில் உலவும் சூரிய பகவான் ஏற்படுத்துவார். புரட்டாசி 28ஆம் தேதி அதாவது 8/10/2025 தேதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திற்கு மாறுறதுனால வயல் பணிகளில் உற்சாகம் மேலிடும். எதிர்பார்க்கும் அளவை விட சற்று அதிகமாகவே விளைச்சல் கிடைக்குமுங்க. அடுத்தது பெண்மணிகள் சித்திரை 27ஆம் தேதி அதாவது 10/5/2025 தேதி வரை குரு பகவான் சப்தமஸ்தானமாகிய ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறது அனுகூலமான கிரக நிலையாகும். திருமணமான பெண்மணிகளுக்கு கணவரின் அன்பு நெஞ்சை நெகிழ வைக்கும். நெருங்கிய உறவினருடன் பரஸ்பர அன்பு மேலிடும். வேலையில்லாத பெண்மணிகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். விவாகரத்து போன்ற பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும் பெண்மணிகளுக்கு சமரசத்தின் மூலம் நிம்மதியும் மனநிறைவும் உண்டாகும். அறிவுரை:
புத்தாண்டின் முதல் 2 வாரங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் நல்லது. ரயில் பயணங்களின் போது எச்சரிக்கை அவசியம். பரிகாரம்: வியாழக்கிழமையில் ஏழை பெண் ஒருவருக்கு புத்தாடைகள் கொடுப்பது மிக சிறந்த பரிகாரமாகும்.